காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பாரத்தோடு இருக்கிறீர்களா? வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? என்னுடைய பாரம் எப்பொழுதும் மாறும், நான் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே, எனக்கு எப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும், நான் இந்த இடத்தில் இருந்து இந்த பாரத்தை எப்படி மாற்றப் போகிறேன் என்றெல்லாம் கவலையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டல்லவோ, அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பாரத்தை மாற்றுகிற தேவன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தத்தோடு பாரத்தோடு கவலையோடு துக்கத்தோடு வியாகுலத்தோடு எந்தெந்த ஜனமெல்லாம் இருக்கிறதோ அத்தனை ஜனங்களும் என் சமூகத்தில் வருவீர்களேயானால் நான் உங்களுக்கான இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் பாரத்தோடு இருக்கிறார்கள். பிள்ளையை குறித்தான பாரம், தொழிலை குறித்தான பாரம், கணவனை குறித்தான பாரம், மனைவியை குறித்தான பாரம், ஊழியத்தை குறித்தான பாரம், இப்படி பல பாரங்களோடு அனுதினமும் நாட்களை கடத்தி கொண்டு போகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். எப்போ இந்த பாரம் மாறும், என் குடும்பத்தில் எப்போ சமாதானம் உண்டாகும், எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளாடி அடித்தடி மோதல்கள் இருந்து கொண்டிருக்கிறது, மாம்சத்தின் கிரியை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு சந்தோஷமான நாட்களை பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேனேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கக்கூடிய அநேகர் உண்டல்லவோ, ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு முன்பாக அழுவதும் ஒதுங்கி போயிருந்து அழுவதும் ஏன்? நீ என் சமூகத்தில் வந்து அமர்ந்து கொடு, உன் கண்ணீரை நான் துருத்தியில் எடுத்து வைத்திருக்கிறேன், உனக்கு நான் பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று, உன் பாரத்தை குறைப்பதற்குரிய நாட்கள் வந்தாயிற்று. நீ தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கக்கூடிய பாரத்திற்கு நான் பதில் தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்நாளை குறித்து நாம் பார்ப்போமேயானால், அந்நாளுக்கு ஒரு பாரம் இருந்தது. எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறதே என்கிற ஒரு பாரம் அவளை நெருக்கி கொண்டிருந்தது. அவளது சக்களத்தி அவளை துன்பப்படுத்த ஆரம்பித்தாள். நெருக்கத்தை, இந்த பாடை அனுதினமும் அனுபவித்து கொண்டிருந்த அந்நாள் எப்பொழுதும் தேவாலயத்துக்குள் போகும்போது அங்கு ஆண்டவர் சமூகத்தில் இருந்து கொடுப்பதை அவள் விரும்பாதவள் ஒரு நாள் தன் நெருக்கத்தின் மத்தியில் தேவ சமூகத்தில் கடந்து போனாள். தன் இருதயத்தை ஊற்றி கொடுத்தாள். அவள் ஊற்றி கொடுக்க கொடுக்க அவளுடைய காரியம் தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கப்பட ஆரம்பித்தது. இதை பார்த்த ஆசாரியனாகிய ஏலி இவளை பார்த்து கேட்கிறான், ஏன் நீ குடித்து வெறித்து கொண்டிருக்கிறாய்? ஏன் நீ இப்படி இருக்கிறாய்? ஏன் நீ முணுமுணுத்து கொண்டிருக்கிறாய்? இவள் சொன்னாள், ஆண்டவரே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் என் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பாரத்தை அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து கொண்டிருக்கிறேன் என்று அவள் சொன்ன மாத்திரம் அவனிடத்திலிருந்து ஒரு பதில் வந்தது. நீ சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஆக கடவது என்று அவளுக்கு பதிலை கொடுத்த ஆசாரியன் அவன் கொடுத்தது போல பரலோகம் அவளுக்கு நன்மையை திறந்து கொடுத்தது. ஏற்ற வேளையில் அவள் ஒரு குமாரனை பெற்று
விட்டாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குமே. ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ, ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. என் பிள்ளை மனம் மாறணும், என் புருஷன் மனம் மாறணும், என் மனைவிக்குள்ளாடி ஒரு ரட்சிப்பு வரணும், எனக்கு ஒரு வேலை வேணும், திருமண தடை விலகணும், கர்ப்பத்தின் கனி கிடைக்கணும், சொந்த கூடாரத்தில் தங்கி தாபரிக்கணும், வாகனங்கள் வாங்கணும், நில சம்பத்துக்கள் வாங்கணும், மிருக சம்பத்துக்கள் வாங்கணும், சுகமாய் பலனாய் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும், கடன் பாரம் மாறணும், இந்த வியாதி என்னை விட்டு மாற்றப்பட வேண்டும். இப்படி பல காரியங்களை தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களே, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எவைகளை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி கொடுத்தாயோ அவைகளுக்குண்டான பதில்கள் உன்னுடைய கரத்தில் வந்து சேரும். அது நன்மையானவைகளாய் வந்து சேரும். கர்த்தர் சமூகத்தில் ஊற்றி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் பதில் தருவேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உம்முடைய பாதபடியில் அமர்ந்து கொடுத்தேன், அமர்ந்து கொடுத்த நேரமெல்லாம் என்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்தேன், இறக்கி வைத்த போதெல்லாம் அது என்னுடைய காரியத்தில் சமாதானத்தை கொடுத்தது, சந்தோஷத்தை கொடுத்தது, என் வீட்டுக்குள்ளாடி இருந்த பிரச்சனை மாறினது, என் புருஷனாரிடத்தில் மாற்றத்தை காண முடிந்தது, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடிந்தது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நம் குடும்பத்தில் வருவாரேயானால் உன் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், உன் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும், உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். அந்த தெய்வம் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் வந்து அமர்ந்து கொடு, உன்னுடைய பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய இடமாய் அது இருக்கிறதுனால உன் பாரத்தை அந்த சமூகத்தில் இறக்கி வைத்துவிடு. உன்னுடைய மனதில் அதை சுமந்து கொண்டு போகாத. நான் உனக்கு தீர்வை தருவேன், நான் உனக்கு நன்மையை தருவேன். ஏது விஷயங்களில் உன்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்பட வேண்டுமோ அந்தந்த விஷயங்களில் உன்னுடைய காரியத்தை நான் ஜெயமாய் மாற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழகான ஒரு வார்த்தையை எங்களுக்கு தந்தீங்களா? ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம், எங்கள் பாரத்தை இறக்கி வைக்கிறதற்கு வந்திருக்கிறோம். எங்கள் பாரத்தின் சுமை அதிகமாய் இருக்கிறது, அந்த பாரம் எப்பொழுது மாறும் என்ற கேள்வியோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் பாரத்தை மாற்றி கொடுத்து கர்த்தர் ஒரு பயங்கரமான சமாதானத்தை கொடுத்து விடுதலையை கொடுத்து எங்களை தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும். அந்தந்த குடும்பங்கள் எந்தெந்த காரியத்திற்காக வியாகுலத்தோடு பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.